ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஹார்பிக் பாட்டில் வச்சு ஒரு சின்னதாக டிஐஒய் வீடியோ பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பாட்டிலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஸ்டிக்கர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஷேப்பில் இப்போ நான் கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஈக்குவலாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் மார்க்கரால் நோட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஈக்குவல் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கத்தி இல்லைன்னா பிளேடு வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதே சைஸு இல்லைன்னா இதை விட சின்ன சைஸாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்தளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ரெட் கலர் ஃபேப்ரிக் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பதிலாக வந்து நம்ம கிட்ட உள்ள ஏதாவது பழைய துணி, அதாவது ஜீன்ஸ் கிளாத் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா கூட இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். சின்னதாக ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம இந்த பெயிண்ட்டை வந்து இந்த டப்பா ஃபுல்லுமே அடிச்சிடலாம். பெயிண்ட் அடித்து ஒரு அரை மணி நேரம் நல்லா காஞ்ச பிறகு இதில் வந்து நம்ம ஏதாவது டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம அதே பெயிண்டில் வேறு கலர் ஏதாவது எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஸ்டிக்கர் வந்து ஒட்ட போகிறேன். இன்னொரு சைடு வந்து இந்த ரெட் கலருக்கு கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளவர் டிசைன் நம்ம போடலாம். அடுத்து ஒரு கோல்டு கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதுக்கு வந்து பட்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றிலும் அந்த மாதிரி டாட் மாதிரி வச்சுக்கிறேன். இதோட வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சின்னதாக வந்து ஒரு செடி மாதிரி போட ட்ரை பண்ணேன். ஸோ கீழே ஒரு காம்பு மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு ஒரு இலை போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதை காய விட்டுறலாம். அடுத்து இதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சீப்பெல்லாம் அந்த மாதிரி நம்ம ஒன்றா போட்டு வச்சுக்கலாம். அங்கங்கே தேடாமல் இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இந்த மாதிரி போட்டு வச்சோன்னா நீட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி உள்ள உட்டன் ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து நார்மல் ஸ்பூன், ஃபோக் ஸ்பூன் அந்த மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற ஐப்ரோ பென்சில்ஸ், காஜல், மஸ்காரா, மேக்கப் ப்ரஷ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து பென்சில், பேனா அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பாத்ரூமில் வச்சுட்டு நம்ம பேஸ்ட், ப்ரஷ் அந்த மாதிரி திங்ஸும் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.